ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பருப்பு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம ரசப்பொடி ரெடி பண்ணிடுவோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். இந்த ரசப்பொடி நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தினமும் 10 நிமிஷத்தில் ரசம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மிளகு நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மிளகுல பாதி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுல பாதி அளவு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிருங்க. பெருங்காயம் சேர்க்கறதுனால ரசமோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஜீரகம் எடுத்துக்கிறோம். பெருங்காயம் 2 ஸ்பூன்னா ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீரகம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரசப்பொடியில் ஜீரகமோட ஸ்மெல் தான் நிறையா வரும். ஜீரகம் கலர் மாறினதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிருங்க. மிளகு, பெருங்காயம், ஜீரகம் இந்த 3மே ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடராக ஆக்கிக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நரன்னு கூட இருக்கலாம். அடுத்ததா மிளகு எடுத்த அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, நாம் கருவேப்பிலை காய வச்சு சேர்த்துக்கிறது தான். இது கடைகளில் கூட கிடைக்கும், காய்ந்த கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக வர மிளகாய் 20 to 25 எடுத்துக்கிறோம். நீங்கள் எடுத்திருக்க மிளகாய் காரமாக இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வத்தல் நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. காய்ந்த கருவேப்பிலை அண்ட் வரமிளகாய் 2மே ஆற வச்சு இதை தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இது கூட ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் நரன்னு அரைச்சா போதும். இப்போ 2 பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நாம் எதுக்கு தனித்தனியாக அரைக்கிறோன்னா மிளகு எல்லாம் பவுடர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே காய்ந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் டக்குன்னு பவுடர் ஆயிரும். அதனால தான் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை கிட்டத்தட்ட நாம் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரசப்பொடி வச்சுக்கிட்டு நாம் பருப்பு ரசம், புளி ரசம், எலுமிச்சம்பழம் ரசம், கொள்ளு ரசம் எல்லா வகை ரசத்துக்கும் இந்த ஒரு பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ரசப்பொடி நாம் முட்டை பொரியல் செய்கிறப்ப மேலே தூவுனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த பவுடர் வச்சுட்டு நம்ம ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியோட புளிப்பு தன்மை அப்போ தான் வெளியே வரும். இதோட கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரசம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததா 4 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா துவரம் பருப்பு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சிருக்கேன். புளி கரைசலை அப்படியே சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அண்ட் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியாது. ரசத்தில் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்தோம்னா அதோட ருசியே ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த ரசம் அதில் சேர்த்துக்கோங்க. கொதி வர்றப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் மேலே வரும். நொரை நல்லா மேலே வர்ற நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2வது கொதி வந்ததுக்கு அப்புறமா ரசத்தை இறக்கி வச்சிடலாம்.
ரசம் இறக்கி வச்ச உடனே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரசத்தை டக்குன்னு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், இதோட கொஞ்சமாக காய்ந்த கருவேப்பிலை இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.